ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனால் ரிஷபராசியில் குரு வக்கரகதியில், கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்தலைன்னா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், கிரகச்சாரங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தேன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் சகஸ்ரநாமம் சொல்கிறது, அதை தவிர உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் அது சொல்ல ப்ரெக்னென்ட் லேடிஸ், விமென்ஸு இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதாவது உடல்நிலை சற்று பின்தங்கியவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நிச்சயமான ஒரு இது உண்டு. அவள் சுஜின்னு பண்ணி சாப்பிடலாம். அதை உடைச்ச அரிசியை வச்சு சாப்பிடுவாள். ஏகாதசி இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 27ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிருகு அப்படின்னு வந்துருக்கும். அதாவது துவாதசி அன்னைக்கு. திரிதினஸ்பிருகு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றது திரிதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தோம்னா துவாதசி இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது. அதனால் முதல் நாள் கணக்கு வரும். அடுத்தது இன்றைய நாள் மொத்தம் வரும். அடுத்த நாள் காத்தால் ஒரு 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாட்கள் கணக்கில் வர்றதுனால திரிதினஸ்பிருகுன்னு சொல்கிறான். இது ஜோதிடத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இது. இதில் பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் நல்ல விசேஷமான நாட்கள், விசேஷமான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டா. எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது. திரிதினஸ்பிருகு 3 நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை. இந்த வாரம் பார்த்தலையானால் பிரதோஷ காலம் 28ஆம் தேதி மாலை வருது. 28ஆம் தேதி மாலை ஒரு 5:45 6:15 வரலும் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பாள். இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் அதாவது தேய்பிரை பிரதோஷம். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை. பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும். அதை தவிர நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள். சரி, இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அமாவாசை 1ஆம் தேதி அன்றைக்கி வருது. 1/12/2024 கார்த்திகை அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார். இது அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம். பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் 2 பேருமே ஒளி பொருந்திய காலகட்டம். அதாவது டே அண்ட் நைட் 2மே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதில் பௌர்ணமியில் பிறந்தவாளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம். அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும். ஒரே பாகையில் இருக்கக்கூடியது. அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. அது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்லை.
அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா, இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்தாலேயானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக வந்து இது பண்ணுறது, ஏதாவது விசேஷம் வீட்டில் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் யாருமே பண்ணவும் கூடாது. இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல, பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சார நிலையில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா சந்திர பகவான் மதிகாரகன், அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். தேவையற்ற, அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைக்கட்டு. ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி. அகத்திக்கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். அதனால் வந்து கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரைக்கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த வாரம் 25/11/2024 1/12/2024 வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால், அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன். அதில் வந்து சந்தி இருக்கான்னு பார்க்கணும். நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வயசுக்கார நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். இல்லைன்னா கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, சித்ரா நட்சத்திரம்னு, ஆனால் துலா ராசியில் இருப்பாள். இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுடைய சந்தி இருக்கும்பொழுது ராசிகளே மாறி போகும். அதே மாதிரி லக்னமும் வந்து மாறி போகக்கூடிய, டிகிரியை வச்சு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதனால் பலன்கள் எல்லாமே மாறும். நல்ல தசாபுக்தி நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். அந்த காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாக இருப்போம். அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய லக்ன புள்ளியை குறிக்கிறதும், சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியை குறிக்கிறதும், சந்தி இருக்கான்றது பார்க்குறதும், சந்தி இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய நேரத்துக்கு கணித்து அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஷனுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 25/11/2024 1/12/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி ரிஷபராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ராசிநாதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் ராசிநாதனே ஆட்சி பெற்று போகிறதுனால நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பால் பதனிடுதல், அதை தவிர வந்து இந்த மின்சார பல்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த துணி, வெள்ளை நிற துணி, அதை தவிர நூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். அது தவிர வந்து இந்த நகாசு வேலைகள்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும், எந்த ஒரு தொழிலையும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலம், கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு பார்த்தேன்னா குரு வக்ரகதியில் இருக்கிறதும் விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி குரு, 8-11 அதிபதி, 8ஆம் இடம் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் உங்கள் ராசிநாதன். 11ஆம் இடத்துல ராகு பகவான் அவருக்கு வீடு கொடுத்தவர் வக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்.
அதன் மூலியமாக உங்களுக்கு அதீத லாபம் வரும். தொழிலில் அதீதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். யாரையுமே கவலைப்பட வேண்டாம். புதிய தொழில்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை செய்கிற இடத்துல திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல் நலத்தை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா தனித்த கேது வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. சப்தமாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சிறு தொல்லைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். நண்பர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு சப்தமத்தில் சூரியனும் புதனும். அதனால் சப்தமாதிபதின்னு சப்தமத்தில் போய் சூரியன் உட்காந்து சப்தமாதிபதியும் நீச்சமாயிருக்கிறார். அதனால் நண்பர்களோட பேசி உறவாடும் போது ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வக்கரகுரு வேறு பார்க்குறார். அதனால் நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போன சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் மறைந்த சுக்கிரன் இருக்கார். அவர் ஆட்சி பெற்று போகிறார். பரிவர்த்தனையில் பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த ராசிக்கும் சரி இந்த லக்னத்திற்கும் சரி, அதாவது சுக்கிர லக்னங்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர். ரிஷபத்துக்கு 9, 10 ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தே தீர்வார். சனி கொடுத்தால் எவ்வளோ கடுப்புன்ற மாதிரி அவர் சனி கொடுக்க ஆரம்பித்தார்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார். அதனால் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்று போயிருக்கார். அது சசயோகம்னு வேறு சொல்லக்கூடியது. 10ஆம் இடத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முதலாளிகளுக்கு இன்னும் 10 பேரை வேலைக்கு போட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். இருந்தாலும் வேலையாட்கள் கூட பிரச்சனைகள் இருந்துட்டு கொண்டே தான் இருக்கும். அதாவது சம்பளத்துக்கோ இல்லைன்னா வேலை செய்கிறதுல அதாவது என்ன சொல்கிறது, நினைத்த மாதிரி வேலை செய்யலைன்ற பிரச்சனைகளோ வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் 11 இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எல்லா விதமான நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது 25/11/2024 1/12/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 25ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். ஆட்சி பலத்திற்கு சமம். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சனியின் பார்வையினால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தம், குருவின் பார்வை, வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் தாயின் உடல்நிலையில் வரும். அதை தவிர மனசு கொஞ்சம் கிளேசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இந்த 5ஆம் இடத்துல போகும்பொழுது பார்த்தேனால், அதாவது 25ஆம் தேதி காலையிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 6:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதில் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறது 27ஆம் தேதி மாலை 6:45 30ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். 30ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு அதாவது சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறார். இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 30ஆம் தேதி காலையிலிருந்து 2ஆம் தேதி காலை ஒரு 4:30-5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். சூரியன், சந்திரன், அதை தவிர புதன் 3, 4, 5 அதிபதி 2, 3, 4, 5 அதிபதி 4 பேரும் சேர்ந்து இருக்கா. அதனால் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பணம் வரவுக்கு, அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம். செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். சந்திரனும் ஆட்சி பெற்றார். நல்ல யோகமான காலமாக அமையப்போகிறது. இந்த வாரம் வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அங்கே வந்து முல்லைப்பூ ஒரு 5 முழம் வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.